அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் வழக்கம் போல ஒரு போஸ்ட். ஆயிரக்கணக்கான மிசைல் லாக் ஆகி ரெடியா லோடாய் நிக்குது. இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஈரானை வந்து பார்த்தா குறி வச்சு நிக்குது. ஆயிரக்கணக்கான இது தாக்குதல் வந்து பார்த்தா அடுத்தடுத்து கவர்மெண்ட் அதுக்கேற்றபடி நடந்துட்டு ஈரானோட கவர்மெண்ட். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதை விட்டு போட்டு சும்மா அதை அசாசனேட் பண்றாங்க, இவங்கள பண்றாங்க, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இது பண்றது, கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து த்ரெட் வச்சுட்டே இருந்தாங்கன்னா ஹெவியான அட்டாக் ஃபுல்லா முடிச்சிருவோம். டெசிமேட் எல்லா ஏரியாவும் அழிச்சிருவோம் ஈரான்ல கம்ப்ளீட்டா. அது ஒரு நிறைய டைப் பண்ணியிருந்தாருங்க, அது முடியல. அது நிறைய டைப் பண்ணி போடுறாரு, அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஈரானை பத்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் சொல்றேன். ஆயிரக்கணக்கான மிசைல் இருக்கு, ரெடியா இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன் இந்த மிரட்டல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மேற்கு மீடியாலே இந்த என்என் மீடியா இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒமன் அப்புறம் ஈரான் பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசினதுல. ஏன்னா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஒமனோட ஃபாரின் மினிஸ்டர் மஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசி இருந்துக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ், நெகோசியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. ஒமனோட ஃபாரின் மினிஸ்டரான அல் புசாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒமன்ல. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வழக்கமா அவங்க பேச மாட்டாங்க. பட் அந்த சேனல் மூலயமா மேற்கு மீடியா கலந்த ஒட்டிக்கெட்டு பேசுவாங்க இல்லையா, ஸோ அவங்க என்என் மீடியா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஓமன் ஒரு புது ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இருதரப்புலையும் சேர்ந்து ஏன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு மேனேஜிங் மெக்கானிசமா வச்சுக்கணும். உங்களோட கடல் பகுதி, உங்களோட பார்டருக்குள்ள இருக்கிறத நீங்க தனியா ஷிப்பிங் லைன் வச்சுக்கோங்க, நாங்க தனியா ஷிப்பிங் லைன் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வர்த்தகத்துக்குள்ள வருது, உங்களோட வழி பாதை யூஸ் பண்ணா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, நாங்க எங்க வழி பாதை யூஸ் பண்ணா நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிறது போல ஒரு பேச்சு. 2 ரூட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வாரும் ட்ரேடும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகத்தை மையமா வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டைம்லலாம் அது நகைச்சுவையா கூட பலரும் எடுத்திருந்திருக்கலாம். பட் அது அப்படிங்கிறது போல எடுத்திருக்கலாம்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் முடக்குறாங்க? ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் இந்தியாவிலிருந்து யூரோப்புக்கு செல்லும் வரை வர்த்தக பாதை இருக்கும் அல்லவா? ஸோ அந்த வர்த்தக பாதை வந்து யுஏஇ வழியாக, சவுதி அரேபியா வழியாக மற்றும் இஸ்ரேல் வழியாக வந்து பார்த்தீர்கள் என்றால் மெடிட்டரேனியன் சி வழியாக போய் சேரும். அது ஒரு பாதை. இதனால என்ன நடக்குதுன்னா இந்த கருங்கடல், இந்த துருக்கி இதெல்லாம் ஓவர் ரைடு பண்ணிட்டு யூரோப்புக்கு போய் சேர்ந்துடலாம். இது முழுக்க முழுக்க மேற்கு நாடுகள், நாட்டோட நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கான ஒரு வழி. இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் அண்டை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி யூஏக்குள்ள போகும்? இங்க வரவே வேண்டியதில் அது கீழே வைக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும், பட் அது டீப் சி போட்டு வேணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அந்த சைட்ல தான் இருக்கு. ஸோ ஹார்மோஸை கடந்தே தீரணும். ஸோ இது ஒரு விஷயம். மேற்கு நாடுகளுக்கு வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த வழியா நடக்கணும். இல்லைன்னா சவுதி, யமன் வழியா வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போது அது புது ரூட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்க பேக்கரின், குவைத், யுஏஇ இதோட மவுஸ் வந்து பண்ணா போயிடும், இம்பார்ட்டன்ஸ் போயிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட். அப்புறம் கேஸ் டிரான்சிட் அப்படிங்கிறது இங்கே தான் நடக்குது. அதிகப்படியான வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த ஆயில், கேஸு, ஃபர்டிலைசர்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணி இந்த வழியாக தான் நடக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட கண்ட்ரோலில் வந்துடும். ஈரான் வல்லரசு நாடாக மாறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வரி மட்டும் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வல்லரசு நாடுகளாக மாறிடும். இதுல பிரிக்ஸ் நாடுகளோட இன்னொரு ஒரு வர்த்தக பாதையும் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். இந்தியாவிலிருந்து ரஷ்யா வரை செல்லும், ரஷ்யாவிலிருந்து யூரோப் வரை செல்லும் ஒரு பாதை ஒன்று இருக்கு. ஸோ இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் ரஷ்யாவுக்கு போறதுக்கு இன்னொரு சைடு விளாடிவாஸ்டாக் டு சென்னை, ஸோ அதில் தனி போட்டிருக்கு. ஸோ இதுல இந்த சைடு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது 2 பாதை, பிரிக்ஸ் பாதை, G7 பாதை அப்படிங்கிற போல வச்சுக்கலாம். G7 பாதையோட என்ட்ரன்ஸே பிரிக்ஸ் பாதை வந்து பண்ண கட்டுப்படுச்சுன்னா எப்படி?
ஸோ பிரிக்ஸ் தானே வர்த்தகத்துல வந்து பண்ண சிறப்பா இருப்பாங்க. ஏன்னா இந்த வழியா போனா பிரிக்ஸ் காசு கொடு அப்படிங்கிற ஈரான் கேட்டாங்கன்னா என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால இந்த பிரச்சனைங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல கடமைப்பட்டிருக்கனால அவங்க நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது நானும் கொஞ்சம் பீத்திக்கலாம் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி, வர்த்தகம், யாரோட பேச்சு யார் கேட்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈகோ கிளாஷ் தான் இங்க போயிட்டு இருக்கு. சிம்பிளா அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. ஜியோ பாலிடிக்ஸ்ல யாரோட டாமினன்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவும் இங்க பார்க்கலாம். ஸோ இருவழிப்பாதை அப்படிங்கிறது ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபர் கணிச்சிருக்கலாம். ஸோ அது போல வந்து பண்ண செஞ்சிருக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாதை ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திருப்பி சட்டம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் இழுத்து மூடி யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிறத திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் போச்சு, வார்னிங் ஷாட் கொடுத்தாங்க, கேட்கல, தூக்கிட்டாங்க. இன்னொரு ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. அந்த ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மூழ்கக்கூடிய ஒரு வார்னிங் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. டேஞ்சரா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இஸ்ரேல் ஈரான் அடிச்சிட்டாங்க. ஸோ ஈரான் அங்க இருக்கக்கூடிய கப்பல் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த இடத்துல ஜிபிஎஸ் ஜாமிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல. அதாவது ஒமனோட வழி பாதை போற மாதிரி சூஸ் பண்ணி போற மாதிரி போயிருந்திருக்கு, அடிச்சிச்சாங்க. ஸோ இப்போ இது நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசஸ்ல இருந்து எல்லா பக்கம் ரெடி ஆயிட்டாங்க, கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. விமானங்கள்லாம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா விமானங்களோட பிரசன்ஸ் இருந்துச்சு. ஸோ கமாண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து பண்ண பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. புஷர் ஈரானோட தெற்கு பகுதி சபகார், புஷர் பல பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் அமெரிக்காவோட ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ்ல ஆக்டிவா இருந்தது அப்படிங்கிற செய்திகள். ஸோ இந்த பதிவு நீங்க பார்க்கும்போது வீடியோ பதிவுகள் உட்பட பிரம்மாண்டமான தாக்குதல் அமெரிக்கா ஈரான் மேல நடத்தி இருக்கு அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. திரும்ப திரும்ப நம்ம சொன்னதுதான், ஏதோ ஒரு இடத்துல புறநகரங்கள்ல ஏதோ மரத்து மேல ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வேணா அமெரிக்கா போடலாமே தவிர பெருசா எதுவும் அவங்களால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதுவும் இதுல ஹைலைட் என்னன்னா பெஹ்ரைன்ல இருந்தெல்லாம் ஹிமார்ஸ் மிசைல் ஏவப்பட்டது. கல்ஃப்ல இருந்து ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல அமெரிக்கா நடத்துறாங்க, கல்ஃப் மண்ல இருந்து ஈரானுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்தாங்க. பட் ஆனா இப்ப திரும்பவும் அது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது ஈரான் மிரட்டி இருக்காங்க, நாங்க ரிட்டாலியேஷன் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது போல. செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் ஈரான் ஒரு தப்பான ஒரு புவரான சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அதுக்கான வேலையை கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து மிரட்டல்கள். ஸோ கடுமையான மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வட மேற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்றதுக்காக குர்திஸ்தான் பகுதிகள் இருக்கும் இல்லையா, அங்க ஸ்பெஷல் போர்சஸ் டிப்ளாய் பண்றவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆர்ட்லரி தாக்குதல்களை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா குர்தின மக்கள் மேல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈராக்கோட வடக்கு பகுதிகளில். தயாராயிட்டு இருக்காங்க ஈரான். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வருவாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 2 ரூட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான ஒரு அட்டாக் நடக்க போகுது. இறுதியில என்ன முடிவுகள் எட்டப்படும், அமெரிக்கா திரும்பி கிளிக் பண்ணிட்டு ஓடிடுவாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த தடவை அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு மிஷர் எடுக்க போறாங்க இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா சும்மா ஒரு 10 நாள் 20 நாள் குண்டுகளை போட்டு திருப்பி ஈரான் சொல்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அப்புறம் நாரி போயிடும். அமெரிக்காவோட மவுஸ் பேர் எல்லாமே கொஞ்சம் டம்மி ஆயிரும். ஸோ அது போல எதுவும் இல்லாம இந்த தடவை அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, ஈரான் என்ன செய்ய போறாங்க, ஏதாவது டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்கா இல்ல சேம் அப்ரோச் தானா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு லைக் பண்ண, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் நான் இது ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.